ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு ஒரு தேசிய விருது கூட கிடைக்காதது சினிமா ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. அதே நேரத்தில் தி கேரளா ஸ்டோரி மற்றும் ஜவான் போன்ற திரைப்படங்களுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் அவார்டு அரசியல் உள்ளதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு உண்மையா? ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பாளியின் குரல் வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்களாக அனைவரும் தோற்றுவிட்டோம், கலை தோற்றுவிட்டது. இப்படி சமூக வலைதளத்தை திறந்தாலே நேஷனல் அவார்ட் ஜூரிஸ்க்கு எதிரான போஸ்ட்களும் ரைட் அப்களும் நிரம்பி வழிகிறது. 2023 ஆண்டிற்கான 71வது தேசிய விருது கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதினை பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும், சிறந்த துணை நடிகருக்கான விருதை நடிகர் MS பாஸ்கருக்கும் அறிவித்தனர். அதேபோல தனுஷ் நடிப்பில் வெளியான வாத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற வாவாத்தி பாடலுக்காக இசையமைப்பாளர் GV பிரகாஷுக்கும் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் அறிவிக்கப்பட்டது. இது மட்டுமின்றி இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படத்தில் நடித்த பாலிவுட் உச்ச நடிகர் ஷாருக் கானுக்கு முதல் முறையாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினையும் அறிவித்திருந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் திரைப்படத்திற்கான தேசிய விருது அறிவிப்பு வெளியாகும் போது சில அதிருப்திகள் வெளியாவதும் விருதில் அரசியல் உள்ளதென குற்றச்சாட்டு எழுவதும் சகஜமான ஒன்றுதான். ஆனால் இந்த முறை தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ள திரைப்படங்களையும் கலைஞர்களையும் ஒப்பிட்டு இதற்கெல்லாம் தேசிய விருது அறிவித்த ஜூரிஸ்க்கு ஆடு ஜீவிதம் கலை படைப்பும் அதில் நடித்த பிருத்விராஜின் பெர்ஃபார்மன்ஸும் கண்ணில் தெரியவில்லை என்கிற கேள்வியை நெட்டிசன்கள் மிகவும் ஆத்திரமாக எழுப்பி வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவிலிருந்து கல்ஃப் நாட்டிற்கு வேலை நிமித்தமாக சென்ற நஜீப் அந்த பாலைவன காட்டில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பட்ட துயரத்தை எழுத்தாளர் பென்யாமின் ஆடு ஜீவிதம் நாவல் மூலம் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஆடு ஜீவிதம் நாவல் கடந்த 2009 ஆண்டு கேரள அரசின் சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றது. இந்த நாவலை படமாக்க வேண்டுமென 10 ஆண்டுகளுக்கு மேல் போராடி வந்த இயக்குனர் பிளெஸி ஒரு வழியாக ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் என்கிற திரைப்படத்தை நடிகர் பிருத்விராஜை வைத்து கடந்த 2018 ஆண்டு தொடங்கினார். கிட்டத்தட்ட 5 வருட கடின உழைப்பிற்கு பிறகு இந்த